அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து 33வது வசனம் வரைக்கும் வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29லிருந்து 33 வரை. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததி கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணி அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிவித்து அவர் உயிர்த்தெழுதலை இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அறிந்த வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழுந்தருளினார். உண்மையிலே இங்க பேதுரு அழகா அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த கண்டினியூஷனா பேசுறார். அப்ப இந்த வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தைன்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சீஷர்கள் சாட்சியாக இருந்தார்கள். இன்னைக்கு நீ நானும் சாட்சியா இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை நிரூபிக்கக்கூடிய சாட்சியா இருக்கிறோமா? செத்து போன இயேசுவை நிரூபிக்கிறவர்களா இருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை நிரூபிக்கிறவர்களா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்முடைய சாட்சி எப்படியாக நிரூபிக்கிறதாக இருக்கிறதா? இதை சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில ஞாபகம் வருது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கடன் பிரச்சனைல இருந்தார். அவருக்கு உதவி செய்யறதுக்கு நான் போனேன். அப்ப அவரு கடையில பைனான்ஸ் வச்சிருந்தாரு. அந்த பைனான்ஸ் கடைக்கு போறேன், பைபிள் எடுத்துட்டு போறேன். அப்ப அவர் என்னை பார்த்து சொன்னது, இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு என் கடைக்குள்ள வராத, தயவு செய்து அப்படியே நில்லு, இல்லைன்னா அப்படியே போயிடு. சினிமா கதை பேசணும்னா வா, அரசியல் பேசுறதுன்னா வா, இந்த கருப்பு புஸ்தகம் வச்சுக்கிற பாரு, அதை பத்தி பேசுறதுன்னு நீங்க வராத, போ அப்படியே. அப்ப நான் சிரிச்சேன். சினிமா கதை நல்லா பேசுவேன், அது அரசியல் நல்லா பேசுவேன், நான் அரசியல்வாதி. ஆனா ரெண்டுமே இன்னைக்கு சாக்கடைக்கு சமம்னு சொல்லி தூக்கி சாக்கடையில போட்டுட்டு இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி தான் பேச நான் வந்தேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன், இந்த புத்தகம் எனக்கு கிடைச்சது, அதனால நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். நீ கஷ்டப்படுற என்ன மாதிரி கடன் பிரச்சனைல உனக்கு உதவி செய்யறது தான் வந்தேன். ஆனா நீ வானான்னு ரிஜெக்ட் பண்றன்னும் போது நான் என்ன செய்ய முடியும்ட்டு குட் பை வச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 3 மாசம் நான் அவரை பார்க்கல. 3 மாசம் சென்று திரும்பி அவர் நைட்டு நான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகும்போது 9 மணி இருக்கும். அவரை திரும்பவும் அழுது கண் கலங்கி, எனக்கு கடன் பிரச்சனை ஓவரா இருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறேன். 2 பிரச்சனை, ஒரு கல்யாண பிரச்சனை ஒண்ணு, கடன் பிரச்சனை ஒண்ணு, 2 அடுத்தடுத்து அவர் நெருக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திரும்ப எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை, நான் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட காரியத்தை நான் அவருக்கு சொன்னேன். என் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளே சொன்னேன். நானும் இந்த மாதிரிதான் கடைசி வாழ்க்கை நான் ஓடினேன். வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தான் நினைச்சேன் நாளைக்கு. ஆனா அந்த நேரத்தில் தான், கொலை செய்ய போற நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் என்னை சந்திச்சாரு. அவரு தான் இயேசுன்றது எனக்கு தெரியாமலே இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நல்லபடியா படிப்படியா ஆண்டவர் எனக்கு உயர்வை கொடுத்தாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றேன். விடிய கதை கேட்டார். இதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சு. நைட்டு 9 மணிக்கு நாங்க ஆரம்பிச்சோம். ரோட்லயே நின்றுட்டு இவ்வளவு கதையை நான் சாட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். 4 மணிக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னாக்கா, உனக்கு எப்படி உன் இயேசு ஆண்டவர் உன் கடன்ல இருந்து விடுதலை கொடுத்தாரோ அதே போல என் தெய்வம் என்ன விடுதலை ஆக்குன்ட்டார். அவ்வளவுதான். 4 மணிக்கு வரைக்கும் அவர் எல்லா சாட்சிகளை கேட்டோம். அவருடைய இருதயம் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை.
அப்பதான் நான் நிரூபிச்ச. எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு, ஒரு சவால் விட்டேன். உன் தெய்வம் உன்னை காப்பாத்துன்னு சொன்னல, உன் தெய்வத்துக்கு ஒரு சவால் விடுறேன். உன் தெய்வம் உன்னுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லி, இந்த ரெண்டு பிரச்சனை, ஒரு திருமண பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனையும் பதில் சொல்லி அதன்படி நடந்துருச்சுன்னா இந்த பைபிளை விட்டு கடாச்சிட்டு நான் உன் தெய்வத்துக்கு நான் அடிமையா வரேன். அப்படி அது செய்யலன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் உன் தெய்வத்துக்கு நானே டைம் தரேன். ஒரு மாசம் 30 நாள். 30 நாள்ல உன் தெய்வம் பேசி நான் பைபிளை விட்டு விளையாடிட்டு உன் தெய்வத்துக்கு அடிமையா வரேன். அப்படி இல்லை என்றால் என் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடு. ஒரே நிமிஷம், 60 செகண்ட், நொடிகள். அவர் உயிருள்ள தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம், அவர் உயிர் தெழுந்த தெய்வம் என்பதை நிரூபிக்கிறேன் நான் அப்படின்னு சவால் அந்த தெய்வத்துக்கு விடுறேன். அவர் சவால் அப்படின்னு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 மாசம் நான் அவரை சந்திக்கவில்லை. 1.5 மாசம் சென்று அவர் ஒரு பகல் வேலை இருக்கும், ஒரு 11 மணி வேலை இருக்கும். நான் கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்ணு கலங்கி அழுகுறாரு. மச்சான் நான் தோத்துட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உனக்கு நான் சவால் விடல, நீ வணங்குற தெய்வத்துக்கு தான் நான் சவால் விட்டேன். அது தோத்துருச்சுன்னு சொல்லுன்னு. ஆமா தோத்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே ஆன்சரும் கொடுக்கல, எனக்கு வழிவாசலையும் காட்டல. இப்ப நான் ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கேன். வாழ்வா சாவா என்று, அடுத்த நிமிஷம் வாழ்வா சாவா என்ற ஒரு காலகட்டத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் நான் சாக போனேன். உன் ஞாபகம் வந்தது, உன் தெய்வத்துக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னுட்டு நான் வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு நான் சொல்றேன், என் தெய்வத்துக்கு ஒரு நிமிஷம் தான் டைம். என் தெய்வத்துக்கு, என் இயேசுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம். அவர் உயிர்த்த இந்த தேவன் என்பதை உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு விட்டு போனேன். பைபிளை கொடுத்தேன். நானும் அவரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உண்மை நிரூபிக்கிற வேலை விட்டது. நீர் உயிர்த்த இந்த தேவன் என்பதை இன்றைக்கு நண்பனுக்கு நீ நிரூபி. அவருக்கு பிரச்சனை, திருமண பிரச்சனை தான் இன்னைக்கு முதலாவது நிக்குது. அப்புறம் தான் கடன் பிரச்சனை. இந்த திருமண பிரச்சனைக்கு அவருக்கு ஒரு பதிலை தாங்க, அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவரிடத்துல நான் பைபிளை கொடுத்து, ஆண்டவரிடத்துல நீ கேளு என்று சொன்னேன். அவர் கேட்டாரு, பதில் நச்சுன்னு வந்துச்சு. எஸ்ரா 10:10 ஆண்டவரு அந்த பதிலை அவருக்கு சொன்னார். திருமணம் நடக்க போறதுக்காக நாங்க ஜெபிச்சோம். ஆனா ஆண்டவருடைய பதில் எப்படி வந்ததுன்னா, நீ திருமணம் செய்ததில் பாவம் செய்தா என்று இறந்த காலத்திலே வந்தது. அப்பதான் அவர் பார்த்து கேட்டேன், என்னப்பா இன்னும் திருமணமே நடக்கலன்னு நம்ம பிரச்சனைக்கு ஜெபம் பண்றோம், திருமணம் செய்ததில் பாவம் செய்தான்னு வருது, என்ன விஷயம்? ஆமா, எங்க வீட்டுக்கு தெரியாம, அவங்க வீட்டுக்கு தெரியாம நானே அந்த பொண்ணை நானு திருமணம் பண்ணிக்கிட்டேன், தாலியாவத்து உண்டில போட்டுட்டேன். இப்ப நான் வேற அவங்க வேறன்னு வாழறோம். இப்ப நாங்க ஊர் வளர்த்துக்காக நாங்க கணவன் மனைவியா மாறணும். முன்னாடியே நாங்க தாலி கட்டி திருமண பந்தத்துல இணைந்துட்டோம் அப்படின்ற. அப்ப ஊர் உலகத்துக்கு மறைச்ச, உன் தாய் தகப்பனு மறைச்ச மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மறைக்க முடியுமா உன் பாவத்தை? நிச்சயமா முடியாது. அதை தான் காட்டுறாருன்னு நடுங்கி போனாரு. அன்பாலே அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு அவருடைய கடனும் அடைஞ்சிருச்சு, அவருடைய பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இன்னைக்கு அழகா இன்னைக்கு ஊர்ல சாட்சியா இருக்கிறாரு. என்ன காட்டிலும் முந்தி போய் என்ன செய்யறாரு, ஆண்டவரை சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பாலே இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? உயிர்த்தெழுந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிற கிறிஸ்துவலா இருக்கிறோமா? செத்து போன ஆண்டவரை வணங்குற கிறிஸ்துவலா இன்னைக்கு நீ நான் செத்து போன நிலைமையில இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு காலையில யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தையை கொடுத்துட்டு தான் வந்தேன் இங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னாக்கா, 9வது அதிகாரத்துல, யோவான் 9ஆம் அதிகாரத்துல 4:5, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ராக்காலம் பகற்காலம் என்று காலத்தை குறித்து பேசுகிறார்.
இன்னைக்கு நம்ம வாலிப கூட்டத்துல நம்ம 3 நாள் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல இனி காலம் செல்லாது என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். இன்னைக்கு காலங்களை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? இன்னைக்கு ராக்காலம் பகற்காலம் என்று எதை சொல்கிறார் என்றால், பகற்காலம் என்றால் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நல்ல ஒரு திறப்பு அல்லது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிற காலங்கள் தான் பகற்காலம் என்று சொல்கிறார். ராக்காலம் என்று எதை சொல்றாருன்னா, ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடை செய்கிற காலத்தை தான் ராக்காலம் என்றுகிறார். உண்மையிலே நேற்று நான் ஒரு பேஸ்புக்ல ஒரு துணுக்கு படிச்சேன். என்ன படிச்சேன்னா, வடகொரியாவுல 3 வயசு பிள்ளை, 3 வயசு குழந்தையுடைய வீட்டுல பைபிள் இருந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, பைபிள் இருந்துருச்சா. அதனால அவங்க தேச துரோகம் பண்ணாங்கன்னு அந்த 3 வயசு குழந்தை அவங்க தாய் தகப்பனை அரெஸ்ட் பண்ணி அரசு தண்டனையை பெற்று பயங்கரமான கடுங்காவல்ல போட்டாங்க. அவங்க 3 வயசு குழந்தை இன்னைக்கும் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்குதான் ஆயுள் வரைக்கும். பைபிள் இருந்ததுக்காக வீட்டுல இருந்த அவங்க ஒன்னும் சுவிசேஷத்தை சொல்லல, அடுத்தவங்களுக்கு போய் பிரபாண்டாலாம் பண்ணல, வீட்டுல பைபிள் வச்சிருந்தாங்க. தடை செய்யப்பட்ட புத்தகத்தை நீங்க எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் அவர்களை அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்குது ஜெயில அப்படின்னு அந்த நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. பைபிளை வீட்டுல வச்சிருந்தாலே என்னது தண்டனை. அன்பாலே அதுதான் ராக்காலம். இன்னைக்கு அது இந்திய தேசத்திலே வருவதற்கு அது வெகு சில காலங்கள் இருக்கிறது. இந்த சில காலத்துக்குள்ள நாம பகற்காலமா இருக்கிற இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை நிரூபித்தமா உயிர்த்தெழுந்த தேவனை. இன்னைக்கு இதே போல எத்தனை தேசங்கள், சீனாவுல, ரஷ்யாவுல இந்த ராக்காலம் வந்து விட்டது. ராக்காலம் வந்து எத்தனை பேர் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாதபடிக்கு, ஆண்டவருக்கு சாட்சியா வாழ முடியாதபடிக்கு எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயில வச்சாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில சீனா இன்னைக்கு 70% மக்கள் ரகசிய கிறிஸ்தவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுந்த தேவனை நிரூபித்தார்கள். அன்பாலே அதான் சொல்றாரு ஏசாண்டவர், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒளியாக இருக்கிறோமா? இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே ஒளி வீச முடியல, நீ எங்க அடுத்தவங்களுக்கு போய் ஒளியா இருக்க போற? அன்பு கிறிஸ்தவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில நாம வெளிச்சத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தில் இருக்கையில், அவர் 33 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் உயிரோடு இருக்கிற நாள்ல அவர் உலகத்துக்கு அநேக நன்மைகளை செய்தாரு, பிதாவை நிரூபித்தார், தான் கூட பிதா இருக்கிறத நிரூபித்தார், நாடெங்கு நன்மையே சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நீ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் பேதுரு சொல்றார், அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நாங்கள் சாட்சியா தபார் இவ்வளவு வார்பார் பேசுறோம் பாரு, இந்த காரியங்கள்லாம் அற்புதம் நடக்குது பார், ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுது பார், இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்கிறார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் வைத்து போன வெளிச்சத்தை நாம கண்டு களி கூறுகிறோம். இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? அன்பாலே, இன்னைக்கு அதான் சொல்றாரு, வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய் கரையிற கதை தான் இன்னைக்கு நம்ம கதை. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை இந்த வேதத்துல வைத்து போயிட்டார். இந்த வேதத்துல இருக்கிற அந்த சமாதானத்துக்கு ஏற்ற அந்த வசனங்களை நாம் அறிந்திருந்தோம் என்றால் அந்த வசனம் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கோம், நம்மளை வெளிச்சமாக்கியிருக்கோம். இன்னைக்கு நீ உனக்கே நீ வெளிச்சமா இல்லாதனால்தான் நீ அடுத்தவனுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியல. அன்பாலே, ராக்காலம் வருவதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாக மாறுவோம். முதல் உனக்கு நீ சத்தியத்தினால விடுதலை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சவால் விட்டு நீ விடுதலை பெற்றுக்கொள். இன்னைக்கு அதனால்தான் நேற்று சொன்னோம், ஆண்டவர் நமக்கு முன்பாக நம்ம நிறுத்தினோம் என்றால், வலது வருஷத்திலே நாம அமர வைத்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை பிரைட்டாக மாறும். இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள், உன் வாழ்க்கை ஒளியாக மாறும். நீ வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதில்லாமல் அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் வீசக்கூடியவனாய் இருப்பாய். அன்பாலே, இன்னைக்கு வெளிச்சம் தான் சமாதானம். அந்த வேத வசனம் தான் சமாதானத்துக்கு ஏற்ற வழி. வேத வசனம் தான் வெளிச்சமாக வைத்துக் கொள்ளலாம். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னா நீ ஒரு தீப்பந்தத்தையோ மெழுகுபத்தியோ நினைச்சிட்டு இருக்காத ஒளியான்னு. வேத வசனத்தை நானே
வெளிச்சமாக உனக்கு எனக்கும் வச்சுட்டு போனார். அதனால்தான் தாவீது அதை என்ன சொல்றாரு, உன்னுடைய வேத வாக்கியம் என் காலுக்கு தீபமாய் இருக்கிறது என்றார். வெளிச்சமா இருக்குதுன்னார் என் வாழ்க்கைக்கு. அதனால்தான் இதை வாழ்வியல் புத்தகம் என்று சொல்கிறோம். இது சாதா புத்தகம் நினைச்சிடாத பைபிள. இது என்ன புத்தகம்? உனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற வெளிச்சமான புத்தகம், வாழ்வியல் புத்தகம். இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு நீ இன்னும் இருள்ல இருக்கிறியா, கஷ்டத்துல இருக்கிறியா, பிரச்சனைல இருக்கிறன்னா நானும் ஒண்ணும் செய்ய முடியாது, யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம நிரூபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் இந்த வெளிச்சம் என்ற புத்தகத்தை படித்து படித்து அதன்படி நடக்க 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 உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ ருசித்து பார்ப்பாய். நீ ருசித்து பார்க்கிறதோடு அல்லாமல் மற்றவர்களுக்கு அவரை குறித்து சாட்சி சொல்லுவாய். உயிர்த்தெழுந்த இயேசுவை நிரூபிப்பாய். இன்னைக்கு நான் அப்படிதான் நிரூபிச்சுட்டு வரேன். அன்பாங்களே, எங்க அப்பாட்ட சவால் விட்டு நிரூபிச்சேன். அதே போல என் நண்பன்கிட்ட சவால் விட்டு, இயேசுவா உன் தெய்வமா, வா வச்சுப்போம், வா உன் தெய்வத்துக்கு 1 மாசம் டைம், என் இயேசுக்கு 1 நிமிஷம் தான் டைம். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன் என்பதை நிரூபித்து இன்னைக்கு அவரு பைபிள் எடுத்துட்டு ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்கிறார். அன்பாலே, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் ஒப்பு கொடு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் நிரூபிக்கிற சாட்சியா என்னை மாற்றுங்கள் என்று ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நாங்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நிரூபிக்கிற சாட்சியாய் மாற இந்த உலகத்துல என்னை எங்களை சாட்சியாய் வைங்க சுவாமி. நாங்கள் முதலாவது வெளிச்சத்தை பெற்று அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you.